துணையாளரே தேற்றும் தெய்வமே ஒற்று தண்ணீரே நீங்குதையா வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் நல்லவரே நல்லவரே. தகப்பனே தேவனாகி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வந்து ஆளுகை செய்யும்படியா இந்த ஆராதனை உடைய கருத்து நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த 11வது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரே வெள்ளம் வீட்டு ஜப கூடைகளுக்கு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எங்கள் ஒரு கூட்டு ஜனமாய் ஆண்டவரே சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷம் ஆண்டவரே ஆராதனைக்கு ஆண்டவரே நாள் திரும்ப ஆராதனை இருக்கிறபடியாலே ஆராதனை பங்கெடுக்க ஆண்டவரே சுத்தரம் திருமணுக்கும் ஞானசனம் பெற்றவர்கள் ஆராதனை பங்கெடுக்கும்படியாகவும் ஆண்டவரே உம்மை நம்பி ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்தில் ஆண்டவரே சேர்க்கப்படுவோம். ஆண்டவரே பாடல் மூலமாய் ஆராதனை மூலம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உடைய வார்த்தையினால் எங்களை தேர்ச்சி வழிநடத்தும்படியாக உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இருக்கும் இடத்திலே அவரும் அமர்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் He
Thank you.
அவர் செய்த நன்மைகளுக்காக, செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி தொடர்ந்த உள்ளத்தோடு அவரை நோக்கி அவருக்கு நன்றி பலியை எடுக்கலாமே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கற்றி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை இருப்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை இருப்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ
முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் இந்த கிருபை மட்டும்தான். இந்த கிருபை தான்ப்பா. இதுவரை எங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்தியது உங்களுடைய கிருபைப்பா. இனிமேலும் ஆண்டவரே எங்களை நிறுத்த போவதும் உங்களுக்கு கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆண்டவரே பெருமைக்கு என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாமே உங்களுடைய கிருபை தான்ப்பா. காலையில எழுவது உங்க கிருபை ஆண்டவரே அப்பா. சோதர கர்த்தாவே, இரவில தூங்குறது உங்க கிருபை ஆண்டவரே அப்பா. மாலையில எங்களை நடத்துறதும் உங்க கிருபை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வியாதி இல்லாம ஆண்டவரே எங்களை பலவனாய் மாற்றுறதும் உங்க கிருபை அப்பா. இந்த கிருபை காயமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்குவதாக, தொடர்ந்து உடைய கிருபை எங்களை ஆண்டவரை நடத்துவதாக. ஆண்டவரே அப்பா, சோதர கர்த்தாவுடைய பிரசன்னத்தினாலும் உடைய கிருபையினாலும் உடைய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே எங்களை நிறைத்து இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை காக்க போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன வசனம்? சங்கீதம் சங்கீதம் 93 எடுத்துட்டீங்களா? படி தெரியுமா? இவ்வளவு வாங்கலையா? பைபிள் வச்சுக்கலையா? இங்கிச்சா? ராகுல் பைபிள் வச்சுக்கிறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் 93. கர்த்தர் ராஜ்யகரம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக அந்த ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் பாடலை பாடுகிறவர்கள் எப்படி நான் பாடுவேன்,
என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். படிக்கப்பட்ட காணிக்கைக்காக செபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடைய சமூகத்துல படிக்கப்பட்ட காணிக்கைக்காக தசமாகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, 1 10 100 1000 கர்த்தனை ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உடைய ஆண்டவரே, சங்கீதம் 128:1 பிரகாரமாய் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வார்த்தை பிரகாரமாய் ஆண்டவரே கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்கிற சொல்கிற கரங்களை கர்த்தர் நீங்க திடப்படுத்துங்க. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி உட்காரலாம். சொல்லுவேன். அவ இப்படியே சிரிப்பா, நான் கும்பிடுவோம்மா ஏசப்பா கூட நான் கும்பிடுவோங்க அப்படின்னு சொல்லினே இருப்பா. இப்போ ஒரு நாள் அவள் வந்து லோன் வாங்கி கொடுக்கறதுக்காக பரணமல்லூர் ஒரு வயசானவங்கள வழக்குலேருந்து ஒரு அம்மா வீட்டுன்னு போயிருக்கா. பரணமல்லூர் நடு காட்டில் நைட்டு 7:30 மணிக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுடுச்சான். ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அவங்க. வேற ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க இவங்களே பார்த்துட்டு போகிறாங்க. பயந்து ரொம்ப அழுதுட்டாங்க. அப்படியே ரொம்ப என் உடம்பெல்லாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. நடு காடு, இந்த பக்கமும் யாரும் ஆட்கள் கிடையாது, இந்த பக்கமும் ஆட்கள் கிடையாது. அப்போ வந்து நான் நிர்மலாக்கா சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இயேசுவே நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். இயேசுவே இயேசுவேன்னு சொல்லியே இருந்தேன் நான். அப்போ வந்து இந்த ஊருக்கு அப்பா எடுத்துன்னு வருவார் ஒரு கிறிஸ்டின் அந்த ஐயா. அவர் வந்து எப்பவுமே பேசிட்டு போவார். அவர் அந்த டைமில் கரெக்டாக கர்ணமலூர் போகிறதுக்கு வந்திருக்காரு. கிருஷ்ணாவரத்துலேருந்து அப்படி கர்ணமலூர் பக்கம். அவராக வண்டியை நிறுத்தி என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை, இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்களேன்னு கேட்டாராம். அப்புறம் அவர் சொல்லிச்சான் பெட்ரோல் இல்லை எனக்கு. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் காசு வச்சுருக்கீங்களாமா, வச்சுருக்கோன்னு. அப்புறம் 1/2 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்காரு. அதை போட்டு எடுத்து அதுக்கு அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்கள கூடவே அது போயிடுச்சான். அவங்க போய் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருக்குது. அது நேற்றுக்கு என்னை உட்கார வச்சு சொல்லிச்சு, நிர்மலாக்கா நீ சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கினே இருப்பேன் எங்கள் வீட்டுக்கு வரும்போதோ. நானும் எல்லா சாமியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படி எல்லா சாமியும் ஒன்றும் கிடையாது, அப்பா தான் படைச்சாருன்னு சொல்லுவேன். அந்த நேரத்தில் எனக்கு ஏசப்பா தான் எனக்கு உதவினாரு. அதான் சொன்னேன் நான். வந்ததே வந்து ஆண்டவர் தான் அமைச்சிருக்காரு. அவரு ஒரு கிறிஸ்டின்னு. இங்கே வந்தாலே சோத்திரம் சொல்லிட்டு தான் போவார் அந்த ஐயா. அப்படி சொன்ன கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். வாழ வைத்து ஜீவனோடு கொடுத்து என் எலும்புகள் நரம்புகள் உறுப்புகள்லாம் அப்படியே ஒரு மாதிரியா எனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் புதுப்பிச்சு எனக்கு புதிய ஒரு சரீரத்தை கொடுத்து புதுசா ஒரு உயிர் கொடுத்து கர்த்தர் ஜீவனோடு வைத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்ன ஒரு நாள் அம்மா அவர்கிட்ட சொல்லுவேன், அம்மா எங்கே வலிக்குது அங்கே வலிக்குது ஜெபம் பண்ணலாம்னு சொல்லுவேன். அம்மா அங்கெல்லாம் தொட்டு எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் திருவிந்த டைம்ல தான் வராங்க. மற்ற டைம்ல என்னால் வரவே முடியல, சர்ச்சைக்குன்னே வர முடியல. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அங்கே ஏசப்பா எப்படியாச்சும் நான் திருவிந்துக்கு போனேன். வாரம் ஏதாச்சும் ஒரு தடை வந்து வீட்டில் இருந்து சரி பண்ணி எங்கே நிறுத்திடுறாங்க, என்ன வர முடியாது. ஆனால் நான் வந்து எல்லா கஷ்டத்தில் எவ்வளோ சொல்லிட்டேன், எனக்கு தயவுசெய்து சர்ச்சைக்கு பார்த்து மட்டும் தடை பண்ணாதீங்க, நான் செத்தோட வாங்கணும் அதிலே செத்து எனக்கு தடை பண்ணாதீங்க, உங்களாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொன்னேன். சரி நீ போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையில எனக்கு தலையிடாதுங்க யாரும் நீங்கள் போகாத அங்கே போய் சொல்லாது, உங்கள் வேலை இனிமேல் நீங்கள் பார்த்துன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் என் பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து 1.5 வயசுலேருந்து ஆண்டவர்கிட்ட வந்து ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பைபிள் படிப்பா, பாட்டு பாடுவா, எல்லாமே பைபிள் படிப்பா. அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலையில் ஞானஸ்நானம் எடுத்து ஹாஸ்பிட்டலில் வேலை போட்டோம். மெட்ராஸில் அந்த சர்ச்சு அந்த மெட்ராஸில் வேலை செய்கிற ஓனரே கிறிஸ்டின் தான். அவங்க எல்லாமே ப்ரேயர் போவா, நல்லா இது பண்ணுவா. 6 வருஷம் நல்லா இருந்த பொண்ணு கட்சியில் ஒரு இந்து கையில் மாட்டிக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்து நான் உன் பொண்ணை கட்டிக்கணும் சொன்னான். நான் கொடுக்கவே மாட்டின்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு என்ன ஒரு சண்டை போட்டு வாக்குவாதம் வந்து என்னையே ஒரு ரெடி பட்டுன்னு அடிச்சுட்டா, தவடு மேலே அடிச்சுட்டா, சண்டை போட்டா. எங்களுக்கு காசுலாம் நிறைய 20,000 சம்பளம் அவர் பண்ணிட்டு போயிட்டு ஏமாற்றி பொய் சொல்லி கடைசியில்
மருவத்தூர் கோயிலுக்கு, திருப்பதி கோயிலுக்கு, முனீஸ்வரன் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு, காளியம்மன் கோயிலுக்கு, இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன கோயிலுக்குதோ அந்தந்த கோயிலுக்கெல்லாம் அந்த பொண்ணை இஷ்டன்னு போய் குறி சொல்கிற ஆவி எங்கெங்க சென்னையில் எங்கெங்க குறி சொல்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் இட்டுன்னு போயிட்டு என் பொண்ணை எங்கள் ஞாபகமே இல்லாத இந்த இயேசுன்ற ஞாபகமே வராதவங்களுக்கு பண்ணி ஒரு சூழ்நிலவாய் கோமா ஸ்டேஜ் அவரை மாரி நிலைமைக்கு தலைமாலை அடித்து இஷ்டன்னு போயிட்டு கோயிலில் வீட்டில் உட்கார வச்சு கது சாத்தி தாப்பால் போட்டு போயிடுவாங்களாம். சாப்பிட்றதுமோ யானை எடுத்துக்கணுமோ பாத்திரம் எடுத்துக்கணுமோ அப்பா அம்மாவோட பேச விடாங்க. பேசுறதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இருப்பாங்க. இப்படியே 6 மாதம் ஓடி போச்சு காலம். என் பொண்ணு போன் பண்ணுவா, 11 மணிக்கு போன் எடுத்தாலும் 1 மணியாக வைக்கிறதுக்கு பண்ண வச்சிருன்னு சொன்னாலும் வைக்க மாட்டா. அந்த அளவுக்கு பேச நான் சொன்னேன், ஏசுநாதரே நீ தூக்கி போட்டு போனேன், பெத்தவங்க தூக்கி போட்டு போனேன், ஏசுநாதர் தூக்கி போட்டு போனேன். அப்பயே ரூமில் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது ஓனர் மாதிரியே போயிட்டு நின்னாராம். அந்த ரூமே அப்படி வெளிச்சமாக இருளா இருந்த ரூம்பு பகலில் பட்டுருந்தான். லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூமில் போய் ஏசுநாதர் நின்னாராம். மகளே என்னை விட்டு போகாத நின்னாராம். அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரியாகி போயிட்டு மழை வந்துச்சு. எனக்கு சொன்னாம்மா இந்த ஏசப்பா என்னை இந்துக்காரங்க கட்டி விட மாட்டேன்டாருமா, வந்து நிற்கிறாருமான்னு. நான் தான் அமிச்சேன் ஆண்டவரை அப்படி சொன்னேன். ஆண்டவரே என் பொண்ணு எனக்கு கீழ்படி, நீங்கள் போய் நேரடியாக அவரை பாருங்க சொன்னேன். நான் இவங்கள அவளை இதுதான் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவரே அனுப்புறேன் சொன்னேன். அவள் அதையும் மீறி போட்டுட்டு போயிட்டு போன முந்தின நேற்று 2 நாளைக்கு முன்னே காலையில் போட்ட 1 மணிக்கு போட்ட சண்டை நைட்டுக்குள்ளே கது சாத்திட்டு மாமியார் வீட்டுக்கு போட்டு அடின்னு அடிச்சு கடிச்சு ட்ரெஸ்ஸு கீச்சு அவள் வாழ்க்கை தாறுமாறா போய் அவள் சரீரம் அவள் சிந்தனை எங்கள் ஞாபகமே இல்லை. மெயினுக்குள்ளே சைக்கோ மாரி ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பேசினாலும் ஒரு நிலையாவே இல்லை. நான் ஆண்டு விட்ட ஒரு நாள் 11 மணி நைட்டுக்கு பேரில் உட்காந்தனா நைட்டு நான் 2 மணியாகும் நான் தூக்கமே வராது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் பொண்ணை பொல்லாத மனுஷன் கையில் மாட்டிருக்கிறா, விக்கிரமானங்கிற மனுஷன் கையில் மாட்டிருக்கிறா, நீ தான் ஆண்டவர் அந்த மனுஷன் கையில் நீ பிடிக்கி கொடுக்கணும் என் பொண்ணு. ஆண்டவர் எங்ககிட்ட நீ பிடிக்கி கூடப்பா. சொந்த மந்தங்கிட்ட சொல்லி பார்த்தேன், கிடைக்கல. நான் எதுவுமே கிடைக்கல. அந்த என் பொண்ணுகிட்டே கேட்டேன், நான் வரமாட்டேன் சொல்லிச்சு. எவ்வளோ அடிச்சாலும் மாட்டோம், நான் தான் இருப்பேன். வீட்டுக்கார விட்டுல எப்படி வரது, நான் வாழாத வந்துட்டு என்ன சொல்லுவாங்களே சொன்னாவோ. நான் கூப்பிட்டாலும் வரல. நாங்கள் யாருமே போய் அந்த வீட்டுக்கார நாங்கள் வரமாட்டேட்டோம். அந்த வீட்டுல நான் காலை வைக்க மாட்டேன், என் ஆண்டவருக்கா அனுமதியில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மந்திர கட்டில் இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் வருவேன். நான் போனதே கிடையாது. மாமியார் வீட்டு எந்த பக்கமும் எனக்கு தெரியாது. நான் யாரும் என்ன பார்க்கணும் போகவும் நிறைய என்ன பண்ண நான் கொடுத்துட்டு வருவோம். தீபாவளி கூட 40,000 கொடுத்து அமைச்சேன். கொடுத்து 1 வாரம் கூட அவளை 7 லட்சம் கொடுத்தா வீட்டுக்கு வா, இல்லை வராதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 7 லட்சம் கூட நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கணும்ப்பா, நீ ஆண்டவர்கிட்ட வந்துருப்பான்னு கூட நான் சொன்னேன். நான் வரேன்டான்னு சொல்லுவான். ஆனால் வீட்டில் போய் சம்மத்திட்டு அப்படியே எனக்கு என்ன சொல்ல தான் பொண்ணு எனக்கு ஸ்டெடியாவே இல்லை. போன முதல்ல இது வந்தா தலையை பிடிச்சி அப்படியே நாங்கள் 2 நாளாக நாங்கள் சவ் பண்ணோம். ஆண்டவரே இந்த தலையில் இருக்கிற என் தலை சுற்றுது, என்னை சுற்றி வட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி நாங்கள் 2 நாளாக சவ் பண்ணோம். ஆண்டவரே இந்த சிந்தனை அலங்கரிக்கிற பொல்லாத ஆவிகளை, இந்த மந்திரத்தினால் பிடிக்கப்பட்ட ஆவிகளை, இந்த விக்கிரத்தில் அடிப்பட்ட ஆவிகளை என் பொண்ணு வீட்டுக்கு கூட ஆண்டவரே. இந்த ஆத்துமா உங்களுக்குரியது, ஒரு நாள் இது வீண் போகாது ஆண்டவரே. இந்த பொல்லாத மனிதத்திலிருந்து மனித கையிலிருந்து அகங்காரிகள் துன்மார்க்கும் கையிலிருந்து என் பொண்ணை மீட்டுக்கூடிய சப்பா. இந்த ஆத்துமா மறுபடியும் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவரே. இது எல்லாம் குப்பை என்று மாய என்ற உணர்வு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோம் பண்ணேன். 2 நாளாக சோம் பண்ணி படுத்து படிக்க இருந்து சாப்பிட முடியாம, எழுந்துக்க முடியாம, பேச முடியாம இந்த சூழ்நிலை இன்னைக்கு ஆண்டவர் நீங்க 2 நாளாக என் மகளுக்கு தெளிவாய் கொடுத்தாரு. எனக்கு அவன் போன் பண்றான், வரியா இல்லையா, வழுகு பூஜை அடுத்த வாரம் வழுகு பூஜை அனுப்ப எக்கான்னா நான் பேசவே மாட்டேன். அவன் பொண்ணு கட்டே கொடுத்து நான் வரவே மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஆனால் அவன் மறுபடியும் போனால் உயிருக்கு ஆபத்து. அந்த 1 மணி ராத்திரில 2 மணி ராத்திரி நாங்கள் சென்னையில் எம்மூட்டுக்கிற பையனை போயிட்டுன்னு வந்தாங்க. அவர் என்னன்னு எனக்கே புரியல. உயிரோடு வச்ச ஆண்டவர் எவ்வளோ மேலே நடிச்சிங்கன்னு அதே மாதிரி நான் சொல்லி வளர்ப்பேன். இந்து போகாது என் வீட்டை மாலை போட்டுக்கிறேன், உள்ள என் வீட்டு வாசப்படியோட சேர்க்க மாட்டேன். குடிச்சிட்டு என் பையன் உள்ள வந்தோட கீழே ரோட்லேயே உயிருக்கு வந்து அங்கே பெட்ஷீட் போட்டு கத்திட்டு உள்ள வருவோம் கசாத்தின்னு. அவ்வளோ வைரகமான நான் ஆண்டர் கூட்ட வாழ்ந்தேன். என்னை பார்த்து என் பொண்ணு கேட்டா, நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் செத்துருப்பாரு, நான் இந்து சாமி கும்பிடு போறேன். அதையும் நீ இந்து சாமி கும்பிட்டு நான் பார்த்துடுறேன், என் ஆண்டவர் உயிரோடு வச்சுருக்கு பாரு, பாரு நீ பார்க்க பாரு சொன்னேன். இன்னைக்கு நான் நல்லா ஆகி இன்னைக்கு நான் அவளே நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் யாருமே எந்த சூழ்நிலை சரி ரட்சிப்பு தான், வாழ்ந்தாலும் மறித்தாலும் இயேசு தான். என்னை சொல்லுவாங்க இயேசு பைத்தின்னு சொல்லுவாங்க, என்ன செத்து தொலைடுவாங்க என்ன என் வீட்டுல. இன்னைக்கு அவங்களுக்கு வர துன்பத்தை நான் பார்த்து வீட்டுல வாங்கிக்கிறேன். பெத்த புள்ளியோட கட்டின வீட்டுக்கார சரி சொல்றேன், ஏசுனா ஏசுதான், பின்ன வச்ச காலம் முன்ன வைக்க கூடாது, வைராகமா வாழணும். உறவெல்லாம் என் சொந்தமா என் மச்சன்லாம் வந்து நாளைக்கே செத்துட்டு போறேன் சீரியஸாகன்னு கேட்டாங்க. இன்னைக்கு என் மச்சன் முதல்ல மன்னிச்சிரு, நான் சொன்ன தப்பு தான், மன்னிச்சிரு அக்கா, அண்ணி மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. அது மாதிரி நான் வீட்லயே 1.5 வருஷம் கண்ண நான் படுத்து படிக்காது. எங்க அம்மா என்னை தொட்டு ஆனாங்க சோம் பண்ணாங்க வீட்டுல சொல்லிட்டு அழுவேன்.
அப்பாவுக்கு உடம்பு சொல்லி நிர்மலாமா சொல்லிச்சு. அன்னைக்கு நைட்டு நான் 11 மணிக்கு ஆயுதேன். அப்பா இந்த கிராமத்தில் வந்துக்கிறாங்க அநேக மக்கள் குடும்பத்துக்காக இந்த ஊழியக்காரங்களை நல்லா வச்சுருந்தீங்க ஏசப்பா. எந்த ஊழியக்காரும் வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் ஊழிய செய்யலை. ராவும் பகலும் ஒரு ஊடா கூடமா ஜெபம் பண்ணுறாங்க நல்லா வச்சுருந்தேன் சாமி. என் பொண்ணை மறுபடியும் ஒரு சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நல்ல ஒரு பரிசுத்த வல்லமை அபிஷேகம் அவங்களுக்குள்ளே ஆண்டவர் இறக்கி மறுபடியும் அவள் எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு இனி தேவையில்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு வானையே வானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காசு என் பணமெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் விட்டு வந்துட்டான். தேவையே இல்லைன்னு சொல்லிட்டேன். இனி வாழ்க்கையில் புதிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். புதிய நன்மைகளை செய்வார். உனக்குன்னு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி வைப்பார். உனக்கே தெரியாது எனக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். இனி நடந்து கடந்த காலம் இந்த 6 மாசம் நான் வாழ்க்கையை வெறுத்து துண்டைக்கான துணைக்கான ஓடியாண்டா ஆண்டவர் யாருமே விட மாட்டாருமா. எந்த சூழ்நிலை விட மாட்டார். எந்த நிலைமையிலும் கர்த்தர் என் மகளை கரம் பிடித்து தூக்கி வீட்டுக்கு உயிரோடு ஒரு 2 மணி ராத்திரில நாங்கள் 2 ராத்திரி நாங்கள் தூங்கவே இல்லை. வெளியில எதுவுமே எந்த கதை நாங்கள் பேசல. எல்லாம் நன்மை. இது வந்து எனக்கு ஆண்டு செய்த நன்மை இருக்குது. நான் நம்ம கிட்ட ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அதுக்கு நான் நன்றி சொல்லுவார். ஒரு நாள் நான் சொல்றது நீங்க கஷ்டமா நினைக்காதீங்க. என் பொண்ணை பத்தி சொல்றது நினைக்காதீங்க. எல்லாரும் வாழ்க்கையிலும் அதே தான். எனக்கு வந்து நிலைமை தான் உங்களுக்கும். ஆண்டவர்னா ஆண்டவர் தான். படிச்ச பொண்ணு நல்லா இங்கிலீஷ் தான், தமிழே படிக்க தெரியாது. என் பொண்ணுக்கு 4 வருஷம் வேலூர்ல படிக்க வச்சு டிப்ளமா பண்ண கவர்மெண்ட் ஜாப். திருவண்ணாமலையிலிருந்து 35,000 சம்பளம் லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் தூக்கி போட்டே போயிட்டான். எங்கள் வீட்டுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாங்கள் அனுப்புகிற மாதிரி நான் கிடையாது. என் வீட்டு வாசப்படியில இந்து சாமி கும்பிட மாலை போட்டுன்னு வரக்கூடாது. அந்த தெருவுகளே சொல்லுவாங்க, சித்ரா எப்படியா போட்டோம் அவன் வீட்டுக்குள்ள அவன் மரும மாலை போட்டு உள்ள போறான்னு சொல்லுவாங்க. அவன் வந்தானாவே கைகள்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், எழுதுக்க முடியாது, நடக்க முடியாது. அதெல்லாம் நான் மீண்டும் நான் அப்படியே நான் இந்த பொண்ணு இது மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்தா இனி நீ ஆண்டவர் மட்டும் ஓன்னா வா என் வீட்டு வாசப்படி காலவே இல்லையா நான் எனக்கு விற்கிறதா வேணும் ஆடு வேணா என் வீட்டுக்குள்ள வராது. நான் பெத்த பொண்ணுன்னு நான் பார்க்க மாட்டேன், சோறே போட மாட்டேன், என் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லம்மா எனக்கு ஏசப்பா தான் ஓணும், நீங்க கூட வாங்க எனக்கு ஏசப்பா தான் எனக்கு வேணும், நான் ஆண்டு விட்டு போனா தான் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் நான் சொல்லிட்டு. அது மாதிரி வந்து நான் இன்னைக்கு நான் எப்படியாச்சும் நம்ம அப்பா சபையில போயிட்டு நான் அப்பா ஊழியர்கள் மத்தியில சம மக்கள் மத்தியில நம்ம சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஆண்டு என் மகளை மீட்டு கொடுத்த தேவன், பொல்லாத மனிதன் கையிலிருந்து மீட்டு கொடுத்த தெய்வம். அவங்க வந்து மனுஷனா கிடையாது. அவங்க அரக்க குணம் உள்ள மாதிரி இருப்பாங்க. துன்மார்க்கலையே அவங்க ஒரு வித்தியாசமான துன்மார்க்கமா இருப்பாங்க. மாமியார் அவங்க வீட்டுக்கு வரும் தலை மேல அடிச்சு சைக்கோ மாதிரி ஆயிட்டு பொண்ணு சொல்லவே மாட்டேன் அடிச்சிடணும். ஆனா ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுனேன். இனிமே தேவனை தேடு, ஆண்டோட சமூகத்துக்கா எந்த வேலை இன்னும் உலகத்துல ஒரு தெய்வம் தான் நம்மளுக்கு இயேசுநாதர் மட்டும்தான். எங்க பொண்ணு சஞ்சலம் அவங்க வீட்டுல ஒரே ஒரு தெய்வம் தான் நான் கும்பிட்டேன். இங்க வந்து இத்தனை தெய்வத்தை கும்பிட்டு சொல்றீங்களே, கும்பிட்டு தான் ஆகணும். தலையெடுத்து இப்படிதான் அடிப்பாங்களா அவங்க, குண்டான எத்தனை வந்து அடிப்பாங்களாம், தொடப்பட்டுக்கு அடிப்பாங்களாம். உங்களுக்கு தேவையா அப்படி சொல்லுவோம். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு போன் வந்தா பயங்கரமா இருக்கும், எனக்கு காது குத்து கேட்க முடியாது. ஆனால் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லா கஷ்டத்தை தாண்டி ஆண்டவர் கைவிடாது. ஒரு பிள்ளைகள் பின்மாற்றமா போனவங்களை ஆண்டவர் விட மாட்டார். எந்த சூழ்நிலை ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை கொண்டு கத்தரை உங்களை மீட்டெடுக்கிற தேவன் என் தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், ஒவ்வொரு சபத்தை கேட்கிற ஒவ்வொரு குரலை கேட்கிற தெய்வம், ஏழைகளுக்கும் திக்கற்றவங்களுக்கும் கத்தர் கைவிடாத தெய்வம். என் தேவன் நன்றி சொல்லுகிறோம். கோடி நன்றி. இந்த பரிசுத்தமான இந்த பஸ்கா பண்டி நாளிலே என் கத்தர் எனக்கு இந்த வாரத்தில் எனக்கு அற்புதம் செய்திருக்கார். நன்றி. என் மகளை மீட்டு இன்னும் என் பையனை கூட மீட்டு எடுக்கணும் கத்தர். எப்படி ஒவ்வொரு நாளும் சோமா என்ன வரைக்கும் சப்பா நான் மறுபுறத்தோட சபைக்கு போனோம், ஊழியத்துக்காக போறோம், சபைக்கு செய்யணும், ஆண்டவரும் செய்யணும், ஊழியர்களும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் சோமனர் கத்தரின் ஜபத்தை சீக்கிரத்தில் கேட்டு எனக்கு எல்லாமே கெட்ட சூழ்நிலைகளை நல்ல சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் என் வாழ்க்கையில அற்புதத்தையும் அடையாளத்தை செய்யற கத்தர் அவர் கொடான கோடி நாங்கள் நன்றி சொல்லுவோம். வந்தீரே மகிமையாய்
வச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சாட்சி ஆண்டவர் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல பெரிய ஒரு அற்புத அதிசயம் செஞ்சாரு. ஏதோ ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்க, ஜாதி ஜனம் மதம் எல்லாம் ரசிக்கப்படணும்னு சொன்னாங்கல்ல. எங்க குடும்பத்துல எல்லாருமே ரசிக்கப்பட்டோம். அக்கா ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டு எல்லாரும் ரசிக்கப்பட்டோம். மாமா மட்டும் ரசிக்கப்படாம இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் பிரேயர்ல வச்சுட்டே இருந்தேன். இப்போது ஒரு 3 மாசமா கூட முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு மாமாவுக்கு. டாக்டரே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட அப்பயே முட்டி போட்டு, ஏசப்பா நான் உனக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவருக்கு ஜீவனை ஒரு விஷயமா அவர் மன்னிங்க, அவருக்கு ஜீவனே நீங்க கொடுங்க, அவருக்கு கட்டண ஒப்பு கொடுக்குறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்யுங்க நீங்க. நான் ஏசப்பா கிட்ட நான் ஹாஸ்பிட்டல முட்டி போட்டு ஜபம் பண்ணி அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர்கிட்ட. அதே மாதிரி ஆண்டவரே எங்க மாமாவுக்கு நல்லா ஜீவனை கொடுத்து, நல்லா பலனை கொடுத்து, நல்லா உயிரை கொடுத்து, இந்த நாள் வரையும் அவர் உயிரோட காத்து எப்படி ரொம்ப நன்றி சொல்றேன். ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. அப்பயும் அவர் வாயிலாம் எடுக்க மாட்டேன் இதேதான் சொன்னாரு. அம்மா அப்பா வீட்டுல இப்ப குத்துலாமா, ஜனவரி மாசம் குத்துலாமா நாங்க. நான் அப்போ கூட ஏசப்பா கிட்ட இதேதான் உணர்த்தினே வேற, ஏசப்பா எப்படின்னா குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராவும் பகலமா இதேதான் வச்சு எப்போ பார்த்தாலும் இதேதான் ஏசப்பா எங்க மாமா ரசிக்க பண்றாங்க, எல்லாருமே உள்ள இருக்கிறேன், அவர் மட்டும் இப்படி தனியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் வந்து அவர் மூலியமா பேசி போனாரும். கூப்பிட்டு அப்போ கூட இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா மாமாவுக்கு கொஞ்சம் எடுத்து பேசணும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் கூடி நன்றி. ஆண்டவர் வந்து இந்த ஊர்ல எந்த குடும்பத்துல எப்படி சொல்றது, எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தான். அவங்க நம்பி எப்போ வந்தோமோ, சொந்த பந்தம் மக்கள் மனசாரு எங்களுக்கு எவ்வளவு பேர் பள்ளத்தில் தள்ளி, எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் அவமானம், எவ்வளவோ நாங்க துன்பத்தை அனுபவிச்சோம் மக்கள் மனசாரு. ஆனா ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை கண்டு எல்லாருமே ரசிக்கப்பட்டு இவ்வளவு அற்புத அதிசயம் இந்த ஊர்ல எங்களை நடத்துறாரு. இந்த கிராமத்துல இந்த இடத்துல ஆராதனை நடக்கும் நான் நினைச்சு பார்க்கல. ஆண்டவருக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் சப்பா. எது நடந்தாலும் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் உன்னுடைய சித்தம், சந்தோஷம் வந்தாலும் ஏத்துக்கோ, கஷ்டம் வந்தாலும் எது ஏத்துக்கோ, எல்லாமே உமக்காக நாங்க வாழ்றோம். எங்க பெரியாக்காவும் ஞானஸ்தானம் எடுக்கவே உங்க இது மில்லா வீட்டுக்கார ஞானஸ்தானம் எடுக்கட்டும், அவர் ரசிப்பு வரட்டும், அப்புறம் நாங்க வரோம் ஃபர்ஸ்ட் அவர் ஏசப்பா மாத்துட்டோம், அப்புறம் நாங்க வரோம் இப்படி சொன்னவங்க. அக்கா கிட்ட முதல் நேரத்து நாங்க கேட்கறோம், மாமா ஞானஸ்தானம் எடுக்க போறாரு, ஞானஸ்தானம் எடுக்க போறாரா, பரவாயில்லையே பாருமா நீ எப்போ வர போறேன்னு கேட்டோம். வரோம் கண்டிப்பா வருவோம் நாங்க. அது வாயிலேயே நாங்க எடுக்கவே மாட்டோம், அவர் எடுக்கட்டும் ஃபர்ஸ்ட்னு சொன்னாரு. இப்போ வந்து நாங்களும் கண்டிப்பா வரோம் அப்படி சொன்னேன். ஏசப்பா கொடியாக கூடி நன்றி, அதையில்லாத நன்றி ரொம்ப நாள் சொல்லணும். அதனால சரி நம்ம சொல்றோம் சொல்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் 1 மணிக்கு 2 மணிக்கு முடிச்சுட்டு வந்துருவாங்க. கேட்போம். ஐயோ மறுபடியும் சொல்லுங்க. கேட்காது நல்லபடி இட்டும் போவாரு. இட்டும் போயிட்டு நல்ல ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபங்க்ஷன் பார்த்தோன்னே அவருக்கு 1 மணிக்கு இல்லை 2 மணிக்கு சொல்லாக்குள்ள கிளம்பி வந்துடுவாங்க. எந்த ஊருக்காரு எங்க ஊருக்காரு அப்புறம் தேடி பார்ப்போம். மற்றவங்க ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. சொல்லுவாங்க இவர் ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. என் பாப்பா சின்ன பொண்ணுலேருந்து அதே பண்ணிட்டே இருந்தாரு. என் நாத்தனார் சேர்ந்துச்சு வந்து சொல்லிட்டு போகணும். என் அண்ணன் தனியாக சொல்லி அம்மா என் பொண்ணு வயசு அண்ணன் வருவான், குடிச்சிட்டு வந்துருப்பான், குடிச்சிட்டு வரான் தான் நின்று சொல்லு. ஏன்னா என் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க, அசிங்க பண்ணி நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் ஆண்டவர் பிடிச்சவங்க ஆண்டவரே சப்பா நான் வந்து அந்த வச்சு சமையல எடுத்துட்டு போனோம். என் வீட்டுக்காரர் வந்து அதை குடிக்கவே கூடாது, அந்த குடிய வாயில கூட நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளா 3 நாளைக்கு ஒரு நாளா அழுது ஜம்மன்னு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை குடிக்காதே நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கு ஆண்டவர் கூட ஆளுக்கு நன்றி. ஒரு நாள் செல்லு போட்டு வச்சுட்டாங்க பசங்க. அது என் நேர்த்திட்டு நேர்ந்தாரு. பைசா வர கிடைக்கல சப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். அப்படி ஒரு இடத்துல கேட்டேன், கொடுத்தாங்க. நான் செல்லு நான் ரிப்பேரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நீ ரிப்பேர் பண்ணலாம் பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னோட பைசா இல்லை அப்படின்னாரு.
அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கடை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சார்ஜ் நான் சொல்லணும் எனக்கு கூட்டுது. நீ சார்ஜ் சொல்லணும்னு சொன்னியே, நீ சொன்னியா ஒரு வாரமா அழைச்சி காமிச்சு முடிஞ்சு நீ சொன்னியா மனசுக்குள்ள அப்படியே உறுத்துது. அவன் அந்த கொஞ்சம் சொன்னான். நான் மைக்கிள் பேசினா அது படுத்து கேட்பாரு. நல்ல கரங்களை கட்டி கட்டி முடிஞ்சிருச்சு. ராஜா நான் முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஒரு ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை கர்த்தர் இருக்கும்படியாக கர்த்தர் மகன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். இல்லைங்க, முன்னாடி முதல்ல ஷோ பண்ணிட்டு நிக்க முடியாது இல்லைன்னா உங்களுக்கு நிக்க முடியாது. மைக் கையில படுகிறார்கள். இந்த ரட்சிப்பு உருகிலே தன் சரீரம் முழுவதும் முழுக்கி எடுப்பது திருமுழுக்கு ஞானஸ்தானம். அல்லேலூயா. இது தேவ நீதியின் உடன்படிக்கை. இது நம்ம மனிதரால் ஏற்பட்ட காரியம் அல்ல. இது தேவ நீதி, பைபிளுடைய சட்டம், பைபிள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அப்படிதான் அது நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்ம வசந்தம் எடுக்கலாம். மார்க் எடுங்க. மார்க்கு 16:16. இன்னொருத்தர் அப்போஸ்தலர் எடுத்து வச்சுங்க. 22:16. மார்க்கு, மத்திய, லூக்கா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசி இல்லாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ரட்சிப்பு என்பது காக்கப்படுவான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புகிறவன், அவர் ரட்சிக்கப்பட்டு காக்கப்படுவார்கள். அவருடைய வார்த்தையும் அவரை நம்பாது ஆக்கிரமித்து தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நிர்மலமா இருக்கிறாங்க, உங்களுக்கு சொல்ற கேட்டுங்க. இங்க ஊழியக்காரருக்கு செய்றீங்க, சபைக்கு செய்யறீங்க, நிறைய வேலை பண்றீங்க. ஆனால் நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க. திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம அம்மா காலத்துல என்னுடைய அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது 10 வயசு. புரியுதுங்களா? அப்போ 10 வயசு கல்யாணம் பண்ணுவாங்க, 5 வயசு கல்யாணம் பண்ணுவாங்க, பூ முடிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாக்கா கல்யாணம் பண்றவங்களுக்கும் கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைக்கு எத்தனை என்ன பண்ணுங்க, 10 வருஷம் ஜெயில் தண்டனை போட்டு விடுவாங்க. இப்போ சட்டம், அந்த சட்டம் மாறி போச்சு. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவை நம்புகிறவர்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்ம ராஜ்பாய் இருக்கிறாரு. என்ன பாருங்க, மைக்கு கையில் நல்லா வச்சுக்கலாம், கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா? அவர் உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவர் மரிச்சார் என்பதை நம்புறீங்களா? அதாவது அவர் செத்து போனார் நம்புறீங்களா? திருப்பி உயிரோடு வந்த நம்புறீங்களா? திருப்பி வரப்போகிற என்பதை நம்புறீங்களா? இந்த நம்பிக்கை தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்களை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா, பயன்படுத்தினாங்களா? ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா சோறு போட மாட்டேன், வீட்டு தங்கிட மாட்டேன், வெளி தேத்துடுவேன். ஆமா. ஏன்னா நீங்க நிறைய இடங்களில் வீட்டுக்கு ஞானஸ்தானம் எடுத்துடுவாங்க, வீட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண, வீட்டுக்கு எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சோறு போட மாட்டாங்க, அந்த இளர் வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் தங்களுக்கு சும்மா எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னது, நான் பரிசுத்தமா ஆயிட்டேன், நீ பரிசுத்தமா இல்லை, நான் கூட சேர மாட்டேன், பேச மாட்டேன், சாப்பிட கொடுக்க மாட்டேன். இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, குடும்பத்துல நடக்குது. அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த கேள்வி நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். முழு மனதோட நீங்க ஆண்டவரை இயேசு சொந்த ரட்சகரை ஏற்று நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிட்டு விரும்புறீங்களா? நீங்க வேண்டாம்னா நாங்க விட்டுடுவோம், கட்டாயம் கிடையாது. நீங்க முழு மனசோட விருப்பம் தானே? ஓகே. சபையாரை கேட்டீங்களா? இவர் அறிக்கை பிரகாரம் இன்னைக்கு அவருக்கு நம்ம என்ன பண்றோம், திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில ஞானஸ்தானம் எடுத்தவங்க நம்ம ஞானஸ்தான பதிவை இது வரைக்கும் நான் கொடுக்கல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்.
உங்களோட ஃபைல் இருக்குது, அது விரைவில் கொண்டு வந்து நம்ம அடுத்த வாரத்தில் உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக ஒரு விண்ணப்பம் இருக்குது. நீங்கள் எங்கிட்ட நீங்கள் கேட்குற மாதிரியும் அது பதிவு செய்து வச்சுருக்கிறோம். அது விரைவில் நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களிடத்தில் நாங்கள் அதை கையெழுத்து வாங்கிக்கொள்வோம். அல்லேலூயா. ஓகே, சபையார இன்றைக்கி நம்ம ராஜ்பாய் அவங்க அவர் அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. அவங்க வீட்டில் மனைவி இல்லை மச்சனிச்சியோ இல்லை மாமியாரோ இல்லை சகலையோ மிரட்டலை, கண்டிக்கலை, சொல்லலை. ஆனால் சொல்ல வேண்டியது சொன்னாங்க. அல்லேலூயா. சபையும் சொல்ல வேண்டியது சொல்லிச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கேட்டு இந்த நாளில் அவன் மனம் திரும்பி இன்னைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவியாக இருக்கிற நான் பாட்டு பாடலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசம்பாகம் கொடுக்கலாம், ஆனால் அது ஆண்டவர் உகந்த காணிக்கை எடுத்துக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு நான் எல்லாம் பண்ணிட்டேன், செத்து போயிட்டா என்னுடைய சரீரம் எங்கே போவோம்? மண்ணுக்கு போவோம். ஆனால் ஆத்மா நரகத்துக்கு போவோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறுவது மிகவும் கிறிஸ்துவுக்குள்ள அவசியம். அல்லேலூயா. இப்போ சாரு இருக்கிறாங்க, என்னம்மா படிக்கிற? +1 படிக்கிறீங்க. எந்த வயசு ஞானஸ்தானம் எடுத்தீங்க? என்ன படிக்கும்போது? அவங்க 9th படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நானும் 7வது படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தேன். என்னது? அவங்க 9th படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் 7வது படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் எப்படி ஞானஸ்தானம் எடுத்த உங்களுக்கு தெரியும், கதை சொல்லிக்கிறேன்ல. ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தேன்? 7வது ஃபைல் ஆகிட்டேன். ஏன்னா டீச்சர் ஃபைல் ஆகிடுச்சு. டீச்சர் அடிச்சுட்டேன். ஹெட்மாஸ்டர் கொண்டு போனாங்க, என்னை ஃபைல் பண்ணி விட்டாங்க. 7வது ஃபைல் ஆகிட்டு ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஏமாற்றி என்ன பண்ணி 7வது உட்காந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவருக்கு எனக்கு சண்டை ஆகி போச்சு. இது வாக்குவாதம். காலையில் கட்டி பாய் போடுறேனே, ஒத்தனை அடிக்கிறேனே, பாஸ்டர் கூட சேர்த்துனேன், சைக்கிள் நடந்து போகிறேன், நடந்து வரேன், தூங்கி வரேன், தூங்க விட மாட்டாங்களே, இவ்வளோ பண்ணிட்டு என்கிட்ட பண்ணிட்டியே, என்னை பாஸ் ஆகிட்டுனா. ஆமாம், ஏன் ஞானஸ்தானம் இப்படி? அது அறியாத ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஆக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாம் அறிந்து கொண்டால் உடனடியாக ஞானஸ்தானத்துக்கு தடை போடக்கூடாது. தண்ணீர் இருக்க ஞானஸ்தானத்துக்கு இது தடை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தொட்டில் தான் எடுப்பணும் இல்லை, எங்கெல்லாம் கழுத்தளவுக்கு தண்ணீர் இருக்குதோ, இடுப்பளவுக்கு தண்ணீர் இருக்குதோ அந்த இடத்துல மூழ்கி ஞானஸ்தானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கொஞ்சம் காலம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நமக்கு தண்ணீர் இல்லை, ஞானஸ்தானம் தொட்டி பெருசெல்லாம் என்ன பண்ணுறது, செய்யறதுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இந்த சர்ச்சை போய் கொடுக்குறோம், பல ஆலோசனை நம்ம என்ன பண்ணோம் பேசிக்கொண்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற 4 பேர் தள்ளி இருக்கிற தொட்டி நம்ம மறந்துட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தண்ணீர் இருக்க ரட்சிப்புக்கு எது தடை? அல்லேலூயா. ஆக இந்த நாளிலே சபையார கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் நம்முடைய சகோதரர் ராஜ்பாய் அவர்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கரங்கள் தட்டிட்டே நம்ம மகிமைப்படுத்துவோமாக. முட்டி போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்படி பார்த்த மாதிரி முட்டி போடுங்க, எல்லாரையும் பார்த்த மாதிரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆவியானவர் இந்த நாளில இந்த பரலோகமே சந்தோஷப்பட போகிறதப்பா, இந்த பரலோகமே கொண்டாட போகிறது ஆண்டவரே, இந்த பரலோகமே மகிழ்விக்க போகுதப்பா ஆண்டவரே. அப்பா அருமையான ராஜானக்காய் செபிக்கிற ஆண்டவரே, அப்பா அப்பா சொதரும் நீங்க தான் உண்மையான தேவன் என்று ஆண்டவரே, நீரே உலகத்தின் ரட்சகர் என்று நீரே மறுத்தீர் ஆண்டவர், அதனால நீரே உயிரோடு எங்களுக்காக எழுந்தீர் என்று ஆண்டவரே நம்பி மனம் திரும்பி இந்த சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த மகனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாராய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த மகனை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால மகிழ்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனிதனாக எல்லா பலவீனங்களும் கடிந்து ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள, இந்த ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரே மகன் நுழைய போற ஆண்டவரே, தெய்வீக வல்லமை இந்த மகனை தொடரதாக. நீங்க ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா உட்கார்ந்த போது புறாவை போல இறங்கினது ஆண்டவரே, புறாவை போல இறங்கினீங்க
அப்பா. இன்று முதல் ஒரு புதிய மனிதனாய் கர்த்தர் மாற்றுங்க. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுங்க. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன் செல்கிற மகனாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் மகனுடைய குடும்பத்துல, மகனுடைய சரீரத்துல, மகனுடைய பிள்ளைகள் இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோமே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அறிவித்து, அதாவது சிறப்பு ஜெபம்னாக்க ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். அவங்களோட பிள்ளைங்களுக்கு நம்ம சமைச்சு சாப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். செய்யாறுலேருந்து இப்போது ஜெரிவேடன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்கப்படியாக அவர் தலைமையில் அவர் வர்றார். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு மதித்தோடு உபவாசம், நேற்று 40 நாள் உபவாசம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் முடியும். பாசஸ் மரங்களும் உபவாசம் இருக்கிறானாக்கா உபவாசம் நாளைக்கு முடிஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆறுதல் முடிச்சுட்டு தான் பாஸ்டிங் நாங்கள் முடிப்போம். அதேபோல் இன்னைக்கு மதியம் அவருடைய பாஸ்டிங் நாள் முடிகிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் சிறப்பு கூட்டத்துக்கு வந்தவங்க இருக்கீங்களா? எப்படி இருந்தது ஆராதனை, பாடல், தேவை செய்தி, அது குறித்து சொல்ல விருப்பப்படுமா? சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம். சுருக்கமா உங்க அண்ணன் இன்னைக்கு இருக்கிறதுலயே வந்து சொல்லுங்க. நம்ம சொல்றோம். நேற்று நான் போக முடியாத நிலைமையில தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார மாத்திரை வாங்கிட்டு வந்தோமே, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமேன்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு மாத்திரை வாங்கிக்கின்னு நாராயணமூர்த்தி பஸ்ஸுக்கு போயிட்டேன். போக சொல்ல மெசேஜ் இதாக போயின்னு இருந்தது. நான் போக சொல்ல உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்த. ஆண்டவர் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மெசேஜ் நல்லா இருந்தது. ஆராதனை கலந்துக்கல, மெசேஜ்லாம் கலந்துக்கினேன். உண்மையில ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். போய் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் நேற்று வர சொல்ல நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவரு நானும் சொன்ன இடத்துக்கு எங்கள் அண்ணி கேட்டதுக்காக தொட்டியும் காலி பண்ணலை, நான் தண்ணியும் விடலை அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு யாருமே சொல்லலைன்ட்டு கொஞ்சம் மனம் ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பெரிய ஒரு அற்புதம் செஞ்சார். அங்கேருந்து போய் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மெசேஜ் கேட்டது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் நேற்று பேசின ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தை கேட்டு நான் ரொம்ப நல்லாச்சு. அம்மாவும் அதுமாரி அந்த வார்த்தையை ஒரு நாள் பேசினாங்க. ஆண்டவர் பேசுறதுக்கு நாங்கள் கோடானு கோடி ரொம்ப நன்றி செலுத்துறேன். கரல் தட்டி தான் நம்ம வைப்போம். ஹல்லேலூயா. நேற்று நம்ம வெள்ளம் திருச்சபையில் வந்து அத்தனை பேருக்கும் அறிவு சொல்ற, கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாட போறீங்க, நியூ ஆண்டு எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்னு அர்த்தம். மரத்தை வெட்டி சாய்க்கிறேன், என் மேல பாரம் வரக்கூடாது, எல்லாம் பார்த்து நீங்களே சுமந்து கொள்ளுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி அதே நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் எப்படி கொண்டாட போறோம் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, ஜபத்துல ஜெபம் பண்ணுங்க. எல்லா பண தேவைகளும் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும். நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் சபைக்கு நீங்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுடைய வேலைக்காகவும் வருமானத்துக்காக என்ன பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது இல்லாம நம்ம வெள்ளம் திருச்சபைக்கும் எலும்படி திருச்சபைக்கும் மாளிகைப்பட்டு ஆனபோகி திருச்சபைக்கும் கொடுக்கிறவங்க எழுமணும். அது ஸ்பான்சர் நம்ம என்ன பண்ணுவோம், வெளிநாட்டு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க இல்லையோ, நம்ம வெளிநாட்டு ஸ்பான்சர் வருஷத்துக்கு வரும்போது தான் கொடுக்குறாங்க. அது போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கேட்டு இருக்கிறாங்க, வருதான்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைங்களுக்கு நம்ம ப்ரைஸ் வெளியிடருந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருவாங்க. அவர் கோயம்புத்தூர்லேருந்து 100 பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன தராங்க தெரியல. இந்த வாட்டி கிஃப்ட்டு இந்த மாதம் கொடுப்போம், அடுத்த மாதமா இந்த மாதம் தான் வரும். ஆமாம், எக்ஸாம் டைம் என்ன வாழ்க்கையில் மறக்க முடியாது. எக்ஸாம் டைம் வந்துட்டு எக்ஸாம் இது வரைக்கும் ஏற முடியல. ஹல்லேலூயா. அதனால அந்த கோயம்புத்தூர் நம்ம மாதம் பைசா கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த குழுவினர் பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துக்கும் தேவை உள்ளதாக இருக்கணும், கொடுக்கறது பிரயோஜனமாக இருக்கணும். இது நம்ம விதைச்ச விதை வீணாகாம
அந்த விதைச்ச பணத்தை பிள்ளைங்களுக்கு அந்த 100 பிள்ளைங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக அமையணும். அல்லேலூயா. நம்ம 124 பிள்ளைகள் வச்சிருக்காங்க. அதுல அன்னைக்கு யார் வராங்களோ, அன்னைக்கு யார் வராங்களோ, ஆனா முக்கியத்துவம் வந்து நம்ம சபை சார்ந்த பிள்ளைங்களுக்கு, அதாவது சபைக்கு வர குடும்பத்தாருக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும். அவங்க மழை காத்துக்கு எல்லாத்துலயும் வந்து என்ன பண்ண நம்மளுக்கு உதவியா இருக்கிறாங்க. அவங்க கொடுக்க போறது 100 பிள்ளைங்க தான் நம்ம பணம் கட்டிட்டு இருக்கோம். அந்த 100 பிள்ளைங்க நம்ம திருச்சபை பிள்ளைங்களுக்கு கொடுத்து மீறி சபைக்கு வந்தாலும் சரி, சண்டைகள் வராம போனாலும் சரி, நம்மளை மதிச்சாலும் சரி, மதிக்காம போனாலும் சரி, அன்னைக்கு யார் வராங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுத்து அழகு பார்த்து சந்தோஷம் சோறு போட்டானுங்களா. அல்லேலூயா. இது செய்ய முடியுமா முடியாதா? நம்ம சபைக்கு வந்தாதான் கிடையாது, அன்னைக்கு யார் வரான்னு கொடுப்போம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒரு விஷயம் காரணம், அன்னைக்கு யார் வராங்கள அந்த 100 பேர் லிஸ்ட் வேணும் தனி. அந்த அட்டெண்டன்ஸ் நான் தனியாக அனுப்பணும். அன்னைக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு கொடுக்க போறோம்னாக்கா அந்த 100 பேர் லிஸ்ட் அது ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாதான் நான் என்ன பண்ணுவேன், கோயம்புத்தூருக்கு அனுப்புனாதான் அவங்க அட்டெண்டன்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. அன்னைக்கு அவங்க பேர் வாசிக்கிறவங்க அன்னைக்கு அங்கே இருந்தாக்கா அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாக்கா தப்பு தண்டை பண்ணி தான் என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு ஆள் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுதான் உன் பேர், நீ தான் ராசி உட்காரு, ராசி கூட்டா அது வாங்கி போயிடும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு சேர்த்து திருப்பி இப்போ நான் பைசா கட்டிட்டு குத்துட்டு போக மாட்டாங்க, எடுத்து போடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு ராசினி வரனாக்கா என்ன பண்ணுவோம், ராசினிக்கு பேருக்கு என்ன பண்ணுவோம், ஐசு நீ தான் ராசினி, ராசி ஊருக்கு போயிட்டு உட்காந்து அது பேருக்கு வாங்கி போயிடு. புரியுதுங்களா? அந்த டைம் யார் வராங்களோ அங்கே அட்ரஸ் பேரை உட்கார வச்சு அந்த ப்ரைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அனுப்பிச்சிடலாம். ஆள் பார்த்து ஆள் பார்த்தா நீங்க கொடுப்பாங்க. அன்னைக்கு ஆள் வேணும். அல்லேலூயா. ஒரு வாட்டி நம்ம சாக்லேட்டே வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ ஆள் பார்த்தா கொடுக்க போறோம், போட்டாலும் குச்சிக்கிறோம், அவங்க அனுப்பிச்சிட்டோம். அவங்க யாருக்கு நான் ராசினிக்கு நான் கொடுத்துட்டுனாக்கா, ராசினி வந்து 68வது பேர்னாக்கா 68வது பேர் தான் கிஃப்ட் கொடுக்க முடியும். 68வது பேர் வரப்போ தான் அதுக்கு கிஃப்ட் தரும். அவங்க அந்த நம்பரை வச்சு அவங்க பார்ப்பாங்க. கர்த்தருக்கு சோத்திரத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 5 நிமிடம் தான் இருக்குது, முடிச்சு கொள்ளலாம். கர்த்தர் நாம வாங்கி விடுவதாக. மறுபிறப்பு கவனிங்க, என்ன பிறப்பும் தெரியலையே, பிள்ளையானு பேச்சு வச்சுக்கிறீங்க, ஒன்னு ஒரு இதுமாக்குது, நல்லா உட்காரு. அல்லேலூயா. நீ நம்ம அப்படி திரும்ப ஜோரம் வச்சு சாத்திப்பா திரும்ப உட்காரு. அல்லேலூயா. உங்களுக்கு போய் சேர்ல உட்காரு. அல்லேலூயா. நான் பிள்ளைங்க பெற்றுக்கிறீங்க. அல்லேலூயா. அது போல மற்ற திருசபை சார்ந்தவர் நம்மளை பார்த்து என்ன கேட்க கூடாது, உங்க விசுவாசங்கள் என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்க. அல்லேலூயா. இங்க மறுபிறப்பு என்றால் தேவனால் பிறத்தல். இன்னைக்கு நான் பிறந்துட்டேன், எங்க அம்மா மூலம் அப்பா மூலம் அந்த பிறப்பு குறித்து நம்ம பேசல. தேவனால் பிறப்பது எப்படி, தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள். அல்லேலூயா. யோவான் எடுப்போம், 1:12-13. தேவனால் பிறந்தால் உலகப்புறமான மானிட பிறப்பு அல்ல. யோவான் 1:12-13 எடுத்துக்க, வாசிக்காதீங்க. இந்த உலகப்புறமான மானிட பிறப்பு அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். உலகப்புறமான பிறந்தவர்கள் ஜென்மம் சுவாபம் உடையவர்கள். இவர்களுக்கு கோபம் வரும், திட்டுவாங்க, அடிப்பாங்க, முறைப்பாங்க. இது மானிட பிறப்பு. ஆனா தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் வசனத்துல வாசிக்கலாம். தேவனால் பிறந்தவர்கள் தொடர்ந்து பாவம் செய்வதில்லை. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பாவம் செய்வதில்லை. அப்படி எடுத்து அவர்கள் பாவம் செய்கிறார் என்றால் அவர்கள் பிறப்பு சரியான பிறப்பு அல்ல. பிறப்பு என்பது அவர்கள் ரட்சிக்கப்படல, இயேசுவை அவர்கள் நேசிக்கவில்லை, ஆண்டவர் தன் இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய கட்டளைகளை அவர் கை கொள்ளவில்லை. கை கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அவ்வளோ புரியுதா? தேவனால் பிறக்காதவங்க நான் அடிச்சா அடிப்பாங்க, திட்டினா திட்டுவாங்க. ஆமென். அல்லேலூயா.
நான் முறைச்சா மறைப்பாங்க. நான் குப்பை அவங்க வீட்டுக்கு தள்ளனாக்கா அவங்க குப்பை சேர்த்து எங்க வீட்டுக்கு தள்ளுவாங்க. ஆனா தேவனால் பிறந்தவங்க அவங்க குப்பை என் வீட்டுக்கு வந்தாலும் அது உமக்கா ஒரு பக்கமா சேர்த்து 500 ரூபாய் 1000 ரூபாய் 6 மாசத்துக்கு வித்துடுவேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்பனா தேவனால் பிறந்தவங்க அவங்க செய்யற தப்ப செய்யாம அவங்க தன்னுடைய அன்பு தேவன் அன்பிட பண்ணுங்க. தள்ளுயா தள்ளு ஊர் பாவத்தை நான் என்ன பண்றது அன்பாக மாற்றி அந்த அன்பை நான் பணமாக மாற்றி விடுவேன். அல்லேலூயா. நம்ம கை தட்டலாமா? அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் தொடர்ந்து அவர்கள் பாவம் செய்வது இல்லை. ஒரு வேறு அறியாமல் பாவம் செய்தாலும் அவர்கள் ஓடி என்ன பண்ணுவாங்க? யாருக்கு விரோதமாக என்ன செய்தார்களோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க? பாவ மன்னிப்பு கேட்பார்கள். மன்னிச்சிடுங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம எதுவும் பண்ணிட்டேன்னு மன்னித்தனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவர்களுக்கு அன்பு அடையாளமாக இருக்கிறது. தேவனால் பிறந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அவங்க அன்பானவங்க, அவங்க நல்லவங்க, அவங்க மதிக்கத்தக்கதான வாழ்க்கை வாழ்கிறார்கள். வசனம் வாசிப்போம் 4:7. தேவன் அன்பா இருக்கிறார். பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன தேடி வந்த தேவன் அன்பு உள்ளவராக இருக்கிறபடியால நானும் அன்புள்ளவராக நடிக்க மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், என் சொந்த சொல்லுவேன், இங்க பாரு உன் குடும்பத்துக்கு விரோதமா உன் சித்தப்பா பெரிய எதுவும் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டாதான் மறுக்கல. உன் நண்பன் துட்டு வாங்கினான், நகை வாங்கினான், தந்தரன்னு சொன்னான், தரல, நீ என்ன பண்ணு? சாபம் விடாது. அது சாபம் விடாத. தேவன் அன்பு என்ன பண்ணு? வெளிப்படுத்து. அல்லேலூயா. இப்போ ஏமாத்திரா துண்ட போகாம திட்டினதுக்கா இந்த பொம்பளுக்கு கொடுக்க மனசாரமா துட்டு எனக்கு இவன் அவ்வளோ பேசிட்டான், என்கிட்ட இவன் எப்படி துட்டு வாங்கினானே அப்படிதான் வைராகம் உண்டாகும். அல்லேலூயா. உன் அவசரத்துல கொடுத்துல என் பணம் தேவைப்படுது, நம்ம வருந்தி கேட்டுக்கொண்டா காசு கொடுத்தவனே வந்து கேட்கறாங்க, மனசு மாதிரி என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? அதில் சீட்டு போட்டு கேட்காதீங்க, இன்னும் பிடிங்க அமைச்சிருவான். அல்லேலூயா. ஆகவே இங்க தேவனால் பிறந்தவர்களுக்கு அன்பு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு, நம்பு 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 அதனை நம்பு நம்பு நம்பு. மனிதனிடம் பாருங்க, தேவன் காட்டிய அன்புதான் இயேசுவானவர், இயேசு தெய்வமாகிய இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அன்பா இருக்கிற சொல்லி தன் பிள்ளையை கொடுத்தாரு. வந்த புள்ள என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஹலோ, வந்த புள்ள என்ன சொல்லி தெரியுமா? தேவன் எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்காம இருந்தாக்கா இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக உலகபூர்வமாக ஆண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா பிதாவாக தேவனுடைய சித்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு மனிதனாக வந்தவரோ அந்த கடமை அவர் சரியாக நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. 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 அந்த அன்பை காட்டின அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற நாம்
அவரை போலவே வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். தேவனால் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்று அவர்களை விசுவாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து அப்படிங்க விசுவாசிக்க முடியும்னாக்கா, நம்ம ஆண்டவரை இயேசு நிறைய விஷயத்தை குடும்பத்தை குறித்து, என்னை குறித்து, உன்னை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெண்ணை குறித்து, ஒவ்வொரு கணவனை குறித்து, மனைவி குறித்து, தலைவனை குறித்து, மூப்பருக்கு, ஊழியக்காரன் குறித்து பல வகையான அவர் சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புறவங்க, அவர் மீது அன்புள்ளவங்க அவர் வார்த்தையை நம்புவாங்க, அவர் சொன்னதையும் செய்வாங்க. ஆமா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா சொல்றது நான் செய்வேன், செய்ய மாட்டேனா? எங்க அப்பா சொன்னதை செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே சந்தோஷமா. அல்லேலூயா. இப்படிதான். இப்போ இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுவேன், பொண்ணுக்கு பிடிச்சத பத்தியே பேசுவேன், பொண்ணுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுப்பேன். என்ன பொண்ணு எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. சொல்ல புரியுதுங்களா? எங்க பிரின்சிபல் வந்து திஸ் இஸ் புட்டகேஸ். எப்போ ஒரு பொண்ணு மேல, ஒரு பொருள் மேல, புகழ்ச்சி மேல உனக்கு ஆசை போகுது, அப்பயே நீ செத்த. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிடிச்சவனுக்கு பிடிச்சாம என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது தற்காலிகமானது. அது ஒரு பொண்ணு பிடிக்குதுன்னா அந்த பிடிக்கிறதுக்கு காரணம் என்னது? அன்பா, காவமா? புரியுது இல்லையா? அன்பு. அல்லேலூயா. அது எப்படி அன்பு வந்துடும்? ஒரு பொண்ணு பிடிக்கிறது அன்புதான் வருது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகபூர்வமான காரியம், இது இந்த பொருள் எனக்கு கிடைச்சிச்சுனாக்கா தேவையான தண்ணி குடிச்சிட்டு பாட்டிய பாயிண்ட் வச்சு முடியும். எனக்கு தண்ணி குடிச்சிச்சு, நான் பத்திரமா வச்சு தூக்கி போட்டுருவேன். அதே போலதான் இந்த பாப்பா எனக்கு பிடிக்கிறதுனாக்கா பீப்பா வாசம் தூக்கி போட்டுடுவோம். அல்லேலூயா. இது அன்பு அல்ல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்று அவர்களை விசுவாசிப்பார்கள், அவர் சொன்னதை செய்வாரு. இந்த பாப்பா கல்யாணம் அவருக்கு சொல்றதெல்லாம் நான் செய்வேன். கல்யாணம் ஆன பிறகு என் வேலையை நான் காட்டுவேன். அல்லேலூயா. நல்லா புரியுதா? புரியுதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவங்க இயேசு கிறிஸ்துவை அவர்தான் என்று விசுவாசிப்பார்கள். ஆமென். கடைசி வரைக்கும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு அற்புதம் பண்ணிட்டாரு, அது போதுடா, இனி நான் நம்ப மாட்டேன், நீ தேவல, நான் பாவம் செய்வேன், போய் பேசுவேன், திருடுவேன், அடிப்பா போவனாக்கா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் வெறுக்காத தெய்வன், உன்னை தள்ளிட மாட்டார். என்ன பண்ண? நேரம் கொடுப்பார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. அல்லேலூயா. ஊழியக்காரர் மூலமா பேசுவாரு, மனைவி மூலமா பேசுவாரு, அப்பா மூலமா பேசுவாரு, விசுவாசி மூலமா பேசுவாரு. கேட்டும் நீ கேளாம போனாக்கா தண்டனைக்குள்ளாக மாற்றி போடுவாய். அல்லேலூயா. அம்மா சாட்சி சொன்னாங்கல்ல, தன் மகளுக்கு சொன்னாங்க, சொன்னாங்க, தூது அனுப்புனாரு. அப்பயே அவங்க கேட்கல. கேட்காத நிமித்தமாக இப்போ குடும்பத்துல சமாதானம் இல்லை, வாழ வேண்டிய வாழ்க்கை சரியான வாழ்க்கை அமையல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்ய வரவும் நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. நம்ம ஒரு விதை ஒண்ணு கொடுத்தோம். என்ன விதமா வந்துச்சுங்க? என்ன வந்து கேட்டீங்க? அவருக்கு விதை கேட்டாங்க. நம்ம கிட்ட அவருக்கு விதை பாக்கெட் இருந்து கொடுத்தோம். அவருக்கு விதை போட்டா அவருக்கு தான் முளைக்கணும். ஆனா முளைக்குது என்ன வந்தது? முட்டைக்கட்டு. அதாவது வெண்ணெய், என்ன சொல்றாங்க, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் அவருக்கு போட்டா விளக்கெண்ணெய் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் மறு ஜென்மம், நம் ஜென்மம் பாவ ஜென்மம், சுபாவம் மாறாத. பிரின்சிபல் வாத்திய சொல்வார், ஜென்மம் சுபாவத்தை சொல்லிருக்குன்னா அடிச்சாலும் போவாது. அல்லேலூயா. அது போக வேண்டும் என்று சொன்னால் நான் ரஜினி போலே கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்.
என் காலத்துல 90 சிம்ரான் கூட அழகழகா மாறணும். அல்லேலூயா. அப்போதான் அவனை நேர் பாட முடியும், நடிக்க முடியும், நடக்க முடியும். அல்லேலூயா. தூக்கி போட்டு பிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் மறுபிறப்பு, கிறிஸ்துவுக்கு மறுபிறப்பு வந்தவருக்கு, தேவனால் பிறந்தவர்கள் அவரை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ஞானஸ்தானம் எடுக்க போறவங்க நல்லா கேட்டுங்க. இயேசு நம்புறவங்க தேவனால் பிறத்தல் வேண்டும். தேவனால் நாம் பிறக்க வேண்டும். தேவனால் பிறப்பது என்பது திருமுழுக்கு ஞானஸ்தானம். கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லா காலம் தொட்டு கொடுப்பா, சர்ச்சில் இது குத்துருவாங்க, ஒண்ணுமே கொடுக்காது. என்னது? ஒண்ணுமே கொடுக்காது. ஆனா எனக்கு ஒருத்தர் குத்தாங்க. கவனிங்க, 2018 கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு வருஷம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க, என் நண்பன் குத்தானுங்க. வாரம் வாரம் 500 ரூபாய் கொடுப்பாங்க. என்னது? வாரம் வாரம் 500 ரூபாய். இந்த வெள்ளை கிராமத்துக்கு நான் வர ஆரம்பிச்ச உடனே வாரம் 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 500 ரூபாய் கொடுத்தாங்க. எங்க அம்மா கொடுக்கல, எங்க அப்பா கொடுக்கல, என்னை கட்டிக்கிட்டு கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா என் நண்பன் கொடுத்தான். ஒரு ஆண்டு காலமாக தொடர்ந்து வாரம் வாரம், கடைசி எப்ப முடிஞ்சதுனாக்கா நம்ம அம்பேத்கர் மாதம் போட்டு பண்ணோம்ல, அந்த மாதம் கட் ஆயிடுச்சு. ஒரு ஆண்டு காலம் கொடுத்தாங்க. ஆகும். அல்லேலூயா. மாதம் 500 ரூபாய் கொடுத்து சொன்னாங்க, ஊழியம் பணத்தினால ஒரு நாளும் நிற்க கூடாது. நான் சொல்ல புரியுதா? பணம் இல்லை நான் ஊழியத்துக்கு போல, பணம் இல்லை நான் வெள்ளத்துக்கு போல, பணம் இல்லை வெள்ளம் போய் ஜனங்கள் போய் பார்க்கல, சண்டே நடத்தல அப்படின்னு சொல்லக்கூடாது. வாரம் வாரம் எனக்கு 500 ரூபாய் கொடுத்து அனுப்பி ஊழியம் செய்ய வச்சாங்க. அப்படி உதவி செய்த நிமித்தம் பார்த்தா இன்னைக்கு திருசபையாக இன்னைக்கு நான் என்ன பண்ற, மைக்கு பூச்சி தாம்தாடு தூம்தாடு தாம்தாடுன்னு உதிக்கிறேன். அல்லேலூயா. கரங்க தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன் சொல்லுறேன்னாக்கா, அவருக்கா போட்டா அவருக்கா தான் வரணும். அன்னைக்கு என் நண்பன் என்ன பண்ணாரு, என் மேல வச்ச நம்பிக்கையினால இவன் செய்வான்னு சொல்லி வாரம் வாரம் 500 ரூபாய் விதைச்சாரு. இன்னைக்கு சபையாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு உண்டு. அல்லேலூயா. அது யாரும் தெரியும், ஆசையாகுது இல்ல? ஆசையாகுதா? என் வீட்டுல கூட சொல்லல, வாங்க போறோம். அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அவருக்கா போட்டு அவருக்கா வரணும். நெல்லு போட்ட நெல் எடுக்கணும், வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலை எடுக்கணும். பணத்தை அள்ளி வீசினாக்கா 100 ரூபாய் போட்டா 200 ரூபாய் வரணும், 200 ரூபாய் போட்டா 400 ரூபாய் வரணும். இல்லையா? இன்னைக்கு லாப நோக்கத்தோடு இருக்கிற நம்ம, அன்னைக்கு என் நண்பன் ஒரு ஆண்டு காலமாக எனக்கு விதைச்சான், இன்னைக்கு அறுவடை பண்ண கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் விதைக்கிற விதை ஆகிய அன்பு யாரு சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீதா இல்ல உலக ஆசை பாசங்கள் மீது நான் அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்தை நம்ம சார்ந்து வாழ்கிறவர்கள் இருக்குமானால் தேவனை சார்ந்து வாழ முடியாது. தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் உலகத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? நான் இயேசு சார்ந்து வாழ்னாக்கா என் சொந்தத்தை சந்தோஷப்படுத்த முடியாது. என் சொந்தத்தை நான் சந்தோஷப்படுத்த இருந்தனா நான் ஆண்டவராக இயேசுவை சந்தோஷப்படுத்த முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆக நாம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து நாம் மறிக்க வேண்டும். அம்மா சொன்னாங்க பாருங்க, இயேசு, நான் சொல்லுவேன், நான் பைபிளை படிக்கும் சொன்னேன், நான் வாழ்ந்தாலும் வாழாம போனாலும் என்னது உனக்குள்ள நான் இருப்பேன். நான் சாட்சி சொன்னேன், நேற்று இருந்த சாட்சி சொன்னேன். 4 வருஷத்துக்கு முன்ன ஊழியத்தை விட்டு போய் ஊழியம் தேவையில்ல, என்னது ஊழியம் தேவையில்ல. நான் சாதாரண ஒரு விசுவாசி என்ன பண்றேன், உட்காந்துட்டு நான் 4 பேரோட 5 பேரோட உட்காந்துட்டு போறேன்னு நினைச்சேன். ஆமாம். அல்லேலூயா. போன மாசம் லாஸ்ட் நண்பர் இமானுவேல் மாங்கல் கூட்டத்தில் சச்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மாசம் ஒரு முறை ஊழியர் கொள்கை நடக்கும். அந்த ட்ரைனிங் கிளாஸ் எடுப்போம், நாங்கள் இருப்போம். அங்கே பேசும்போது ஒரு அந்த இடத்துல திரும்பி ஆண்டவர் உறுதிப்படுத்தின இருப்போம். ஏன்னா நான் குழப்பத்தில் இருக்கிறேன். என்னது டிராவல் பண்ணி கடந்த 4 ஆண்டு காலமாக குழப்பத்தை டிராவல் பண்ணிக்கினே இருக்கிறேன். அவர் தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறேன். நான் என் மனைவி பிள்ளைய ஓடிக்கினே இருக்கிறோம். அல்லேலூயா. என் ஓட்டத்துக்கு நீ என்ன பண்றீங்க,
ஜெபம் பண்றீங்க, என் ஓட்டத்தை நீங்க என்ன பண்றீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, என் ஓட்டத்தை நீங்க என்ன பண்றீங்க, தசமா கொடுக்குறீங்க, எங்களுக்காக என்ன பண்றீங்க, எங்க ஓட்டத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்திலையும் கேள்விக்குறியாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. திருப்பி ஆண்டவர் என்ன பண்ற, உறுதிப்படுத்துற அழைப்பை உறுதிப்படுத்துற. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் அழைப்பு இல்லாம எனக்கு பாட்டு தெரியும், ஆராதனை தெரியும், பேச தெரியும், என்ன பண்ண ஓடிட்டு வந்துட்டு தடுமாட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரியான நிலையில் இல்லாம இதுவா அதுவா வாழ்வா தாவ சேத்துல ஒரு காலம் ஆத்துல ஒரு காலமா வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாங்களே நம்ம ஞானஸ்நான ஆராதனைக்கு போக போறோம். யார் மனங்களை படிடுவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அன்புல நாங்கள் வாழபடியாக அப்பா, உங்களுடைய அன்பு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதே ஆண்டவரே அப்பா தொடர்ந்து நாங்கள் ஓடபடியாக என் தேவனீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துல பிறவாதபடிக்கு ஆவில பிறந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையில பிறந்திருக்கிறோம். ஆண்டவர், உங்க அன்புல நாங்க பிறந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு நாள் அன்பு ஒரு நாளும் குறைந்து போகவே கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே அன்பா இருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே கிறிஸ்துவின் அடையாளமே, ஆண்டவரே ஒரு விசுவாசியின் அடையாளமே, ஆண்டவரே அப்பா ஒரு இயேசுவுக்குள் பிறந்தவர்களின் அடையாளமே அன்புதான். ஆண்டவரே, இந்த அன்பு எங்க கிட்ட இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஒருவேளை எங்களிடத்துல அன்பு இல்லைன்னா ஆண்டவரே அப்பா இந்த நாளில ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் மேல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நீங்க வழி நடத்துங்க. இதை நாங்கள் ஆண்டவரே ஞானஸ்நான ஆராதனைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். உடைய கரை எங்கள் கூட வருவதாக. ஆண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற சபையார் அனைவரும் நாங்கள் இணைந்து ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் சேர்க்கும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவான்கள் அனைவரும் கூறுவது யாவரோடு கர்த்தர் வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். யாவரும் ஞானஸ்நான ஆராதனை நேராக கடந்து போவோம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாத அடைக்கல திருச்சபை வெள்ளம் சர்ச்சில் ராஜன் அவர்கள் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. குடும்பத்தார் வந்திருக்காங்க, சபையாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, மற்றவங்க ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்க, ஊருக்கு போய்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த சர்வபலமுள்ள தேவனே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதுவே திருமண ஞானஸ்நானம் எடுக்கிற இந்த மகன் ராஜ் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். வேத வாசிப்பு கடைசி வசன வாசி நீங்க மார்க்ல யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் 6 54 இருந்து 56 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். வீடியோ பண்ணுங்க. கவனிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ
ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. போட்டோக்காரங்கப்பா, நீங்க பைபிள் எடுக்கூடாது வச்சுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையார் இன்னைக்கு ராஜி சகோதரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புத்தி வந்து குச்சிரு போல இருக்குதே. நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கல இருமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார். விசுவாச நிமித்தமாக இந்த நாளே திருமுழுக்கு ஞானஸ்நானம் அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானம் பிரஸ்தானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு ஞானமும் அறிவும் பெற்றுதல் நிமித்தமாக விசுவாசம் அறிகிறது. விசுவாச நிமித்தமாக இவர் இந்த நாளிலே தேவனும் மகனாக அவர் குமாரனாக மாறுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க நம்புறீங்களா? அவர் உனக்காக மரித்தார் என்று நம்புறீங்களா? அவர் உயிரோடு எழுதார் என்று நம்புறீங்களா? திருப்பி அவர் வரப்போகிறார் என்பதை நம்புறீங்களா? இவருடைய அறிக்கை பெயரிலே பேர் நம்ம ரெண்டு பண்ணிக்கிறீங்க. இவருடைய அறிக்கை பெயரிலே முடியுமா? நீட்டாக வருவாங்க. பிதா குமாரன் டைப் வச்சுங்க. போட்டோ இருங்க. உங்களுக்கு பிடிச்சிங்க. முட்டி போட முடியுமா? முட்டி போட முடியுமா பாருங்க. அப்படியா? அது தண்ணி கொஞ்சம் தவிர சொன்னேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே யாக்கோபு என்று பெயரிடுகிறோம். சேற்றில் வீர்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். மாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீர்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். மாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை நானும் காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். அவர் கலங்கிடுவோம். மகா கிருபையும் இருக்கும் தருண சர்வ பலமுள்ள தேவனே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறீரே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் உறவாகிய பாவியாக ராஜா அவர்கள் இந்த நாளிலே ஆண்டவரே மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த நாளிலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றதன் நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக. மகிமைப்படுத்துவாங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அவர் இவர் குடும்பத்தின் ரட்சித்துக் கொள்வீராக. தொடர்ந்து ரட்சிப்பை நிலைத்திருக்க ஆண்டவரே அவர்கள் சரீரத்துக்கும் ஆத்துமாக தேவை சத்துவத்தை தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, நாம் யாவசே சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அன்பின் நாளில் கூடியது யாவரோடும் அந்த நாளிலே நாசர் ராஜா யாக்கோபு கர்த்தர் வருகைப்படி எப்போது நிலைத்திருப்பதாக. ஆமென். கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஆராதனை முடிந்தது. அனைவரும் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம புசிக்க இன்னைக்கு சபையா நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் மானம் பண்ணுகிற நம்ம குற்றமில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வயராக்கள் பிரிவினைகள் இருக்குமானால் தயவாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பை கேட்டுட்டு அவருடைய பந்தியில் பங்கெடுங்க. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி துணிகரமாக அவருடைய பந்தியில் பங்கெடுத்தா வியாதி சில வேளை மரணம் கூட நேரிடும். ஆகியால் நமக்கு நம்ம எதிர்த்து ஆராய்ந்து பார்த்து ஒருமனப்பட்டவர்களால் கர்த்தர் சமூகத்தில் நாம் காத்திருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரமாக இருக்கிறபடியாலே ஏதாவது மன்னிப்பு கேட்கணும், விட்டு கொடுக்கணும்னாக்கா பேசிக்கங்க. பேசிட்டு கர்த்தர் பந்தியில் பங்கெடுங்க. அப்படிதான் செய்வோன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தான் அது பலவீனம் உண்டாகும், மரணம் கூட நேரிடும். ஆகியால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் நம் இறுதி ஆராய்ந்து பார்ப்போமாக. மகா கிருபையும் இருக்கும் இந்த சர்வ வல்லமை தேவனே, உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உடைய பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்க ஆண்டவரே, இந்த நாளிலே வெள்ளம் திருசபையில் நாங்கள் ஆண்டவர் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வரமுடைய கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சரீரத்தையும் ரத்தத்தை புசிக்கிற நாங்கள் அந்த பலனடைந்து ஆண்டவரே அப்பா சொத்தரிக்கிறோம். மகிமையில் பிரவேசிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. பொருட்படுத்துவை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பாடல்களை பாடுவோமாக. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தொனிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ,
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தமாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதப்பா. அன்பே எல்லாம் உறையுதப்பா. அனைவரும் சொத்து துக்கத்திலே ரத்தத்தினை பானம் பண்ணுவோமாக. மகா கிருவியும் இருக்கும் எங்கள் சர்வ வல்லமை தேவனே, உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவரே சொந்தரிக்கிறோம். அப்பா உடைய ஆண்டவரே சொந்தரிக்கிறோம். தகப்பன் இந்த நாளிலே ஆண்டவரே ராஜ் என்கிறவர் ஆண்டவரே மனம் திரும்பி இந்த நாளிலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே பேர் யாக்கோபு என்று கர்த்தர் ஆண்டவரே உறுதிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒரு பாவை மனம் திருமணம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரே. இந்த பூலோகத்தில் நாங்களும் சந்தோஷம் ஆர்ப்பரிக்கிற கரங்கள் தட்டி தேவனாக மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரை சரித்த உருவ கர்த்தர் திரும்பிலே கர்த்தர் சொந்தரிப்போம். அவர் அந்தந்த மாணவரை கர்த்தர் திரும்பிலே கர்த்தரை சொந்தரிப்போமாக. ஹalleluya ஹalleluya. தேவா ராதி சாதுராண்டா ரந்தனமா தேவா உத்ராடா இந்த நாளில் ஆண்டவரே 10 மாதம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த 11 மாதத்துல ஆண்டவரே இந்த 10ஆம் தேதி நாள் கடந்த ஆண்டு காணபடியாய் இப்படி பந்தியை அனுசரிக்கும்படியாக கர்த்தர் கிருபைப்பாடு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பந்தியில பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனிநபர்களையும் ஆண்டவரே இந்த வெள்ள திருசபையை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த ஆண்டவரே நம்முடைய சரீரமும் ரத்தமும் ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராமத்தில் மீதியாய் காணப்படுகிறது. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எதை குறிக்குது என்றால் ஆத்துமாக்கள் அநேக ஆண்டவரே இந்த வெள்ள கிராமத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் சொன்ன பின்மாரில் இருக்கிறாங்க. ஆண்டவரே சபைக்கு வராம பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி கண்களை குருடாக வைத்திருக்காங்க. கத்துரு ஆண்டவரே சத்ரு இந்த நாளில் ஆண்டவரே வெள்ள சுற்று கிராமங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே அனைத்தினமும் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் ஆண்டவரே இந்த பந்தி அனுசரித்தார்களே ஆண்டவரே நாளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே டெய்லியும் டே பை டே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்து ஆண்டவரே நாங்கள் இந்த பந்தி அனுசரிக்க கர்த்தரை கிருபை செய்யும்படியாக உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒலிபரப்பு பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மதியான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அனாதி தேவன். ஆண்டவரே அப்பா, இந்த சபையே உடைய ஆதீனத்திற்குள் இருந்தது. ஆண்டவரே கொஞ்ச காலத்திற்கு நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த சபையை ஆண்டவரே நீர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவரே இங்கே சபை இருக்காது. ஆண்டவரே நியாய பிரமாணத்தின் நாட்கள் தொடங்கிவிடும். ஆண்டவரே நாங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். எங்களை தகுதிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருமளவும் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ரத்தத்தையும் எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறீர். ஆண்டவரே வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவதனாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே புதிதாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை நாங்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சேனைகள் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வல்லம் கிராமத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபைகள் பெருகுவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்லம் பகுதியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆவியாக இருக்கிறீரே, ஆவியானவர் எங்கே உண்டாக விடுதலை உண்டு. இந்த ஊருக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவரே வீட்டு போகாத வழிக்கு எல்லா ஜனங்களையும் உமக்கென்று கர்த்தரை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக ஆண்டவரே 2025 சபை வளர்ச்சியின் பெருக்கத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையாக இருக்கிறீரே. ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தர் ஆண்டவரே இவரெல்லாம் கர்த்தரை ரட்சித்துக் கொண்டு ஆண்டவரே ஒரு பெரிய ஆலயத்தை தந்து ரட்சித்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முடிவு பரிந்து வரை எங்களோடு இருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொண்ட பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் எடுக்கப்படுகிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவரும் ஒரு குடும்பம் நன்மையினால் நினைத்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இவங்களை வழி நடத்தும்படியாக தாத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆண்டிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே பலத்தை கிரியை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர் நீர் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலமுள்ள கர்த்தர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நினைக்கும் நாளிலே யாக்கோபோடும் கர்த்தர் வருகை மட்டும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரு, வாழ்வெல்லாம் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். பிரியப்படுவோம் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஜெய கொடுத்த தேவனுக்கு, ஜெய கொடுக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்து தனியா இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் தாமே அந்த மகள் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை சீக்கிரத்தில் அதை சீக்கிரமாய் கட்டி முடிக்கணும். அதற்கான பண தேவைகள்லாம் கர்த்தர் சந்திக்கப்பட முடியாத சபையார் அனைவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க. எல்லாம் ஒரு நிமிஷமாக மகள் சூர்யாக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவங்க கேட்டுக்கொண்ட அந்த ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே மகள் செய்கிற ஆண்டவரே கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை இயேசுவின் ரத்தத்தினால இந்த வேளையில நீர் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் கர்த்தர் உடைத்து சீக்கிரத்தில் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எந்த தடையா இருந்தால் ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
சோதனை நல்ல பண தேவைகள், பொருள் தேவைகள் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே 2024க்குள்ள ஆண்டவரே அந்த வீட்டை கட்டி முடிச்சு ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ண என் தேவனே நீர் கிருபை செய்வீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு பெரிய சாட்சி மகனுடைய வாழ்க்கையை நீர் செய்ய போகிறீரே, உமக்கு நன்றி. மகளை தொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. 2 பெண் பிள்ளைகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஞானத்தினால், அறிவினால், புத்தியினால் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நிறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா. சீக்கிரத்துல அந்த வீட்டை கட்டி முடிக்க என் தேவனே நீர் கிருபை செய்யுங்க, மனம் இறங்குவீராக. நீர் அப்படி செய்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் தேநீரை ஆண்டவரே வணங்கின ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆஷாக்காய் ஜெபிக்கிறோம். மகளுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகளை நீர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு நீங்க கொண்டு வாங்க அப்பா. ஆண்டவரே நாமத்தை உயர்த்த உதவி செய்வீராக. ஆண்டவரே அவர்கள் வைத்திருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் கேட்டு பதிலை கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த மகள் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை சீக்கிரத்தில் அதை சீக்கிரமாய் கட்டி முடிக்கணும். அதற்கான பண தேவைகள் கர்த்தர் சந்திக்கப்படும்படியாக சபையார் அனைவரும் செபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க. எல்லாம் ஒரு நிமிஷமாக மகள் சூர்யாக்காக நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல பிதாவே, நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சூர்யா சகோதரிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவங்க கேட்டுக்கொண்டு அந்த ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகள் செய்கிற ஆண்டவரே கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை இயேசுவின் ரத்தத்தினால இந்த வேளையில நீர் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் கர்த்தர் உடைத்து சீக்கிரத்தில் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எந்த தடையா இருந்தால் ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நல்ல பண தேவைகள், பொருள் தேவைகள் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே 2024க்குள்ள ஆண்டவரே அந்த வீட்டை கட்டி முடிச்சு ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ண என் தேவனே நீர் கிருபை செய்வீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு பெரிய சாட்சி மகளுடைய வாழ்க்கையை நீர் செய்ய போகிறீரே, உமக்கு நன்றி. மகளை தொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. 2 பெண் பிள்ளைகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஞானத்தினால், அறிவினால், புத்தியினால் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நிறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா. சீக்கிரத்தில் அந்த வீட்டை கட்டி முடிக்க என் தேவனே நீர் கிருபை செய்யுங்க, மனம் இறங்குவீராக. நீர் அப்படி செய்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் தேநீரை ஆண்டவரே வணங்கின ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆஷாக்காய் ஜெபிக்கிறோம். மகளுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. மகளை நீர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு நீங்க கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. நாமத்தை உயர்த்த உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் வைத்திருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் கேட்டு பதிலை கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மகா கிருபையும் இருக்கும் என்ற சகோதரர்கள் இந்த நாளிலே இந்த பந்தியை பங்கெடுக்கிறார்கள். கருத்தில் கொடுக்கிறோம். சரீரத்தை புசிக்க பாருங்க. ஆசிரியர் ஆண்டவராகிய கல்வாரி ஸ்ரீவிலே பிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் சரீரமாய் காணப்படுகிறார். சோதரனுக்கு அந்த வழியை பார்த்து புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நான் மறுபடியும் நினைவு கூறுதல் சொன்ன தெய்வமே, இந்த சரீரத்தை பூசித்து இந்த தாயாருக்கு இந்த ரத்தத்தை நாங்கள் தருகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா,
வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் HD வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344362102. Email ID atstudio.cheyyar@gmail.com.